ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். சேனக்கிழங்கு வந்து இந்த மாதிரி குட்டியாக பீஸாக கட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் உப்பும் சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு பேனில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காய்ச்ச விட்டு இந்த வேக வச்ச சேனக்கிழங்கு வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக மசாலா வந்து பண்ணலாம். ஸோ வந்து ஆயில் வந்து போட்டுட்டு இதில் கடுகு, சோம்பு, 5லேருந்து 6 பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது, கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதோடு சேர்த்து ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிவிடுங்க. மசாலாவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 5லேருந்து 6 பீஸ் தேங்காய், ஜீரகம், சோம்பு எல்லாம் ஃபைனாக வந்து அரைச்சிட்டு நீங்கள் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வந்தோட்டே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த சேனக்கிழங்கையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சர்வ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஹாப்பி டேஸ்டிங்.